மார்க்கெட் வெனஸ்டே நம்மளுக்கு ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் கொடுத்துட்டு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். இன்னைக்கும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் மைட் பி அந்த கிரீன் கலர் கேண்டிலை பார்த்துட்டு மார்க்கெட் இதுக்கப்புறமா எங்கே இன்க்ரீஸ் ஆகிடுமோ அப்படின்ட்டு ஒரு சிலர் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தீட்டா டிகே காரணமாக மேபி லாஸ் வந்திருக்கலாம். ஓகே, இப்போ கரண்டாக மார்க்கெட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸில் கொடுத்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக இப்போ இமீடியட்டாக நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமீடியட்டாக எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ஒரு 700 ட்ரிகர் ஆகுது அப்படின்னா ஓகே, இன்கேஸ் டிக்ரீசிங் ட்ரெண்டில் போகிறதுக்கு இல்லை மார்க்கெட் இன்னைக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா இமீடியட்டாக பை என்ட்ரி எடுக்க வேண்டாம். எப்படியும் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு கன்சால்டேஷன் எடுக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட என்ட்ரிஸ் அப்படிங்கிறத எடுக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரைடே நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள ப்ரீமியமில் தீட்டா அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மார்க்கெட் இந்த மாதிரி கன்சாலிடேட் வந்து ஸ்பாட் சார்ட்டில் ஆகலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் சார்ட் செக் பண்ணும்போது கன்சாலிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் மோஸ்ட்லி ஆப்ஷன் பையிங்காக இருக்கும்போது கீழே போயிட்டு இருக்கும். அப்போது ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட். கரெக்டாக? ஏன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு லாட்டுக்கு 75 ரூபா போகுது அப்படிங்கிறப்போ நம்ம ஹியூஜ் குவான்டிட்டி ஒரு 10 குவான்டிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா 750 ரூபா ஒரு பாயிண்ட் டிக்ரீஸ் ஆனாலே நம்மளுக்கு லாஸ் ஆகும். இதே 10 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ 7500 ரூபாய் கிட்ட வரும். ஸோ அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு நம்ம எஸ்எல் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறதுக்கு பதிலாக பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு பார்க்குறது வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது லைவ் அப்டேட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.